வேதாகமத்தை இவ்வளவு சுலபமாக புரிந்து கொள்ளும் விதத்தில் ஆதி ஆகமத்திலிருந்து நெகேமியா வரைக்கும் மிகவும் சிம்பிளாக தேவன் தம்முடைய மகா கிருபையினாலே நமக்கு விளக்கி கொடுத்திருக்கிறார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தெளிவாக இதுவரை தியானித்துக் கொண்டு வந்திருக்கிறோம். ஒருமுறை மீண்டும் பார்த்து விடலாம். ஆதாமிலிருந்து மனித இனம் ஆரம்பமாயிற்று. அந்த மனிதன் பாவம் செய்ய ஆரம்பித்த போதோ தேவன் அவனை சிட்சிக்க வேண்டும் என்று ஜல பிரளயத்தை அனுப்பினார். அப்பொழுது நீதியாய் வாழ்ந்த நோவாவின் குடும்பத்தை காப்பாற்றினார். காப்பாற்றப்பட்ட அந்த குடும்பத்திலிருந்தான் சேம், காம், யாப்பேத் ஆகியோர் வந்தார்கள். சேமிலிருந்து பிறந்து வந்த வம்சத்திலிருந்து தேராகு வந்தான். தேராகுவிலிருந்து ஆபிரகாம் வந்தான். ஆபிரகாமோடு தேவன் பேசினார், உன் சந்ததியை பெரிய ஜாதியாக்குவேன் என்று, உன்னை கொண்டு எல்லா ஜாதிகளையும் ஆசீர்வதிப்பேன் என்றார். அதே சமயத்திலே உன் சந்ததியாரை அவர்கள் அறியாத ஒரு தேசத்திற்கு கொண்டு போவேன். அங்கே அவர்கள் 400 ஆண்டுகள் சிரமப்படுவார்கள், அடிமைப்படுத்தப்பட்டிருப்பார்கள். ஆனால் அதற்கு பிறகு அவர்களை அந்த தேசத்திலிருந்து வாக்குத்தத்த பூமிக்கு நான் அழைத்துக் கொண்டு போவேன். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்தானத்தை ஆசீர்வதிப்பேன். உன் சந்தானத்தின் மூலமாக சமஸ்த ஜாதியையும் சமஸ்த ராஜ்யங்களையும் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். வாக்கு தந்தபடியே தேவன் யாக்கோபை தான் அறியாத எகிப்து தேசத்திற்கு அனுப்பி வைத்தார். எகிப்து தேசத்திற்கு யாக்கோபு சென்றபோது 70 பேர். அந்த 70 பேர் 20 - 30 லட்சம் பேராக பெருகினார்கள். 430 ஆண்டுகள் அந்த தேசத்திலே அடிமைகளாக இருந்தார்கள். மோசேயை தேவன் அங்கே அனுப்பினார். வாக்குத்தத்த பூமிக்கு நேராக அவர்களை வழிநடத்தினார். அந்த செயலிலே 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே பிரயாணம் செய்து கொண்டிருந்த இந்த தேவனுடைய பிரஜைகள் ஒரு ராஜ்யமாக ஆகப்போகிறார்கள். எனவே அவர்களுக்கு ராஜாங்கம் தேவை என்பதினாலே யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் மூலமாக நியாயப்பிரமாணத்தை ராஜ்யத்திற்கேற்றவாறு தேவன் அவர்களுக்கு அருளினார். மோசே கொஞ்ச தூரம் அவர்களை வழிநடத்தினான். அவன் மரித்த பின்பு தேவன் யோசுவாவை அவர்களுக்கு தலைவனாக நியமித்தார். இஸ்ரவேல் ஜனங்களை வாக்குத்தத்த பூமிக்குள் கொண்டு போனார். தேவன் ஆபிரகாமுக்கு தந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் தம்முடைய சந்ததிக்கு ஒரு ராஜ்யத்தை அருளினார். அதேபோல தாம் வாக்குத்தத்த பூமிக்கும் அவர்களை அற்புதமாய் கொண்டு போனார். அதாவது யோசுவா ஏறக்குறைய 25 ஆண்டுகள் அவர்களை தலைவனாக வழிநடத்தி வாக்குத்தத்த பூமியை அவர்களுக்கு ஒப்படைத்து 12 கோத்திரத்தாருக்கும் அந்த வாக்குத்தத்த பூமியை பகிர்ந்து கொடுத்தான். அதற்கு பிறகு இஷ்டம் போல வாழ்கின்ற ஒரு கூட்டம் எழும்பி வந்தது. அவர்கள் தேவனை மறந்து போனார்கள். தேவன் செய்த அற்புதங்களையும் மறந்து போனார்கள், புறந்தள்ளினார்கள். அதன் விளைவாக பாவ காரியங்களை செய்யவும் ஆரம்பித்தார்கள். அக்காலத்தில் ஒருவருமே கூட தேவனுக்கு பயப்படவில்லை, கீழ்ப்படியவில்லை. எனவே தேவன் என்ன செய்தார்? நியாயாதிபதிகளை அனுப்பி வைத்தார். தம் பட்சமாய் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று விரும்பினார். 12 நியாயாதிபதிகள் 350 வருட காலத்திலே நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே அவர்கள் செய்ய வேண்டிய பணிகள் அல்லது வழிநடத்த வேண்டிய விதத்திலே அவர்கள் வழிநடத்தினார்கள். ஆனாலும் கூட ஜனங்கள் தங்கள் இஷ்டப்படிதான் வாழ்ந்து கொண்டே இருந்தார்கள். அப்படிப்பட்ட சமயத்திலே மலடியாக இருந்த ஒரு ஸ்திரீ தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணியதால் தேவன் கர்ப்ப பலனை அருளினார். கர்ப்ப பலனை அருளிய தேவன் அந்த சிறு பாலகனை தீர்க்கதரிசியாக எழுமப் பண்ணினார். நியாயாதிபதியாக ஆசீர்வதித்தார், ஆசாரியனாக்கினார். சாமுவேல் இப்படி வளர்ந்தான். அதே சமயத்திலே சாமுவேல் அற்புதமாய் தனக்கு அளிக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றிக் கொண்டு வந்தான். அப்பொழுது ஜனங்கள் வந்து எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். தேவனோ சரி, அவர்கள் ராஜாவை விரும்புகிறார்கள், ராஜாவை கொடு என்று சொல்லி சவுலை ராஜாவாக சாமுவேல் ஏற்பாடு செய்தான், அபிஷேகம் பண்ணினான். சவுல் 40 ஆண்டுகள் ஆட்சி செய்தானே ஒழிய தன் இஷ்டம் போல அவன் ஆட்சி செய்தான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினாலே தேவன் தம்முடைய இருதயத்துக்கேற்ற ஒருவனை தெரிந்து கொண்டார். அவனுடைய பெயர்தான் தாவீது. தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். சவுல் 40 வருடங்கள் ஒழுங்காக ஆளுகை செய்யாமல் தன்னைத்தானே அழித்தும் கொண்டான். கவனிங்க, அதன் விளைவாக தாவீது இஸ்ரவேல் ராஜ்யத்தை ஆளுகை செய்ய ஆரம்பித்தான். 40 வருடங்கள் அற்புதமாக ஆளுகை செய்ததற்கு பிறகு சாலமோன் ஆளுகை செய்ய ஆரம்பித்தான். ஜெபத்தோடுதான் தன் ஆளுகையை ஆரம்பித்தான். ஜெபத்தின் மூலமாகத்தான் ஆலய கட்டுமானத்தை கூட ஆரம்பித்தான். அற்புதமாக அவனுடைய ஆரம்ப நாட்கள் இருந்தது. ஆலயத்தை நேசித்த அவன் அந்த அளவுக்கு தன்னுடைய எல்லாவற்றையும் ஆலய கட்டுமானத்தில் அர்ப்பணித்தான். அந்த காலம் முழுவதும் சாலமோன் அற்புத ஞானத்தோடு, அற்புத ஆவிக்குரிய நடத்தையோடு, ஆளுகையோடு இருந்தவன். எப்பொழுது தேவனுடைய அன்பை விட்டுவிட்டானோ, ஆலயத்தை மறந்து போனானோ, ஆலயத்தை நேசிப்பதை விட்டுவிட்டானோ, தேவ சமூகத்தை விட்டு விலகினானோ, அநேக திருமணங்களை செய்ய ஆரம்பித்தான். பெண் பித்திலே விழுந்து விட்டான். அதன் விளைவாக தேவன் வந்து சாலமோனை மிகவும் கண்டித்த போதும் கூட அவன் தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்ளவே இல்லை. எனவே தேவனுக்கு கோபம் வந்தது. சாலமோனிடம் சொல்லிவிட்டார், எந்த அதிகாரத்தை பார்த்து, எந்த அந்தஸ்தை பார்த்து, எந்த ஆஸ்தியை பார்த்து நீ பரிசுத்தமில்லாத காரியங்களை செய்ய ஆரம்பித்து விட்டாயோ, உன் ராஜ்யத்தை உன்னை விட்டு நான் பிடுங்கி உன்னுடைய தாசனுக்கு அதை தரப்போகிறேன். அது மாத்திரமல்ல, நீ செய்த பாவம் நிறைந்த உன் ஆட்சியினாலே இந்த தேசமே 2ஆக உடையப் போகிறது என்று தேவன் சொன்னபடியே அந்த தேசம் சாலமோனுக்கு பிறகு 2ஆக உடைந்து போனது. ஒன்று யூதா தேசம் என்றும் இன்னொன்று இஸ்ரவேல் தேசம் என்று 2 துண்டாக உடைந்து போய்விட்டது. யூதா ராஜ்யத்தை 20 பேர் அரசாட்சி செய்தார்கள்.
இஸ்ரவேல் தேசத்திலே 19 ராஜாக்கள் ஆளுகை செய்தார்கள். யூதா ராஜ்யத்தை ஆளுகை செய்த 20 ராஜாக்களிலே 8 பேர் நேர்த்தியாக அரசாண்டார்கள். அப்படி அவர்கள் நேர்த்தியாக அரசாண்டதினாலே யூதா ராஜ்யம் 345 வருட காலம் நேர்த்தியாய் தொடர்ந்தது. இஸ்ரவேலின் ராஜாக்களில் ஒருவர் கூட உருப்படியாய் இல்லை. எல்லா ராஜாக்களும் பாவம் செய்தார்கள். எல்லா நாளும் அவர்கள் பாவம் செய்து கொண்டிருந்தார்கள். எனவே கவனிங்க, இஸ்ரவேல் ராஜ்யம் 210 ஆண்டுகள் மாத்திரமே தொடர்ந்தது. அசீரிய சாம்ராஜ்யம் திடீரென்று வந்து இஸ்ரவேல் ராஜ்யத்தை கைப்பற்றிக் கொண்டது. அடிமைகளாக, கைதிகளாக இஸ்ரவேல் மக்களை கையகப்படுத்திக் கொண்டு அவர்களை கொண்டும் சென்று விட்டது. அதற்கு பிறகு அது அசீரிய சாம்ராஜ்யமாக, மிகவும் பலமான சாம்ராஜ்யமாக வளர்ந்தது. யூதா ராஜ்யமும் கூட அந்த சமயத்திலே பாவம் செய்த ராஜாக்கள் ஆளுகை செய்ய ஆரம்பித்தார்கள். ஆனால் அதே சமயத்தில் ஆசாவை போன்றவர்கள், யோசபாத்தை போன்றவர்கள், அதேபோல எசேக்கியாவை போன்றவர்கள், அதேபோல யோசியாவை போன்றவர்கள் ஆரம்பத்திலே பாவம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் கூட பின்னாட்களில் தங்கள் வாழ்க்கை திருத்திக் கொண்ட மனாசேயை போன்றவர்கள் ஆட்சி செய்தாலும் தேசத்தை அற்புதமாக ஆட்சி செய்ய முயற்சி செய்தார்கள். இப்படிப்பட்ட சிலரின் அற்புதமான ஆட்சியினாலே தேசம் கொஞ்ச நாள் அப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தது. யோசியா இறந்ததற்கு பிறகு வந்த ராஜாவாக இருந்தாலும், அதன் பிறகு வந்த ராஜாவாக இருந்தாலும், அதன் பின் வந்த ராஜாவாக இருந்தாலும் பொல்லாப்பான ஆட்சிக்கு வித்திட்ட போது எரேமியாவை தேவன் அனுப்பி வைத்தார். எரேமியா எச்சரிக்கை விடுத்தான், நீங்கள் உங்கள் இஷ்டம் போல வாழுகிறீர்கள், தேவன் உங்களை பாபிலோன் ராஜ்யத்தில் ஒப்படைக்கப் போகிறார், நேபுகாத்நேச்சார் வரப்போகிறான், உங்கள் தேசத்தை கைப்பற்றப் போகிறான், தேசத்தை எரிக்கப் போகிறான், ஆலயத்தை கூட தகர்க்கப் போகிறான், தயவு செய்த நாட்கள் வருவதற்கு முன்பாக உங்கள் வாழ்க்கையை திருத்திக் கொள்ளுங்கள் என்று எரேமியா எவ்வளவோ தீர்க்க தரிசனத்தின் மூலம் கண்டித்த போதும் ஒருவருமே கண்டுகொள்ளவில்லை. அதன் விளைவு எரேமியா சொன்னதைப் போலவே நேபுகாத்நேச்சார் வந்துவிட்டான். அதே சமயம் எரேமியா இப்படி சொல்லியிருந்தான், 70 வருடங்கள் உங்களை கொண்டு போவார்கள், தேவன் பாபிலோன் ராஜாவினிடத்தில் ஒப்படைப்பார், 70 ஆண்டுகளுக்கு பிறகு தேவன் மறுபடியும் உங்களை இங்கே கொண்டு வந்து இங்கே ஸ்திரப்படுத்துவார் என்று தீர்க்க தரிசனம் சொன்னான். சொன்னபடியே பாபிலோனின் ராஜா வந்துவிட்டான். அசீரிய சாம்ராஜ்யம் ஆளுகை செய்து கொண்டிருந்த நாட்களிலே ஒரு பலம் வாய்ந்த சாம்ராஜ்யம் எழுந்தது. அது பாபிலோனின் சாம்ராஜ்யம். பாபிலோன் சாம்ராஜ்யம் வந்து அசீரிய சாம்ராஜ்யத்தை முழுமையாக தகர்த்து போட்டு விட்டது. பாபிலோன் சாம்ராஜ்யம் அந்த நாட்களிலே இந்த உலகத்திலேயே மிகவும் பலம் வாய்ந்த சாம்ராஜ்யமாயிருந்தது. அப்படி தொடர்ந்த நாட்களில்தான் திடீரென்று யூதா ராஜ்யத்துக்கு எதிராய் வந்தார்கள். யூதா ராஜ்யத்தை முழுமையாக அவர்கள் தகர்த்து போட்டு விட்டார்கள். நேபுகாத்நேச்சார் யூதா ராஜ்யத்தை, எருசலேம் பட்டணத்திலிருந்த தேவாலயம் முழுமையும் தகர்த்து போட்டு விட்டான். எருசலேம் பட்டணம் தகர்க்கப்பட்டது, அரண்கள் இடிக்கப்பட்டது, சுவர்கள் எல்லாம் எரிக்கப்பட்டது, ஆலயமும் எரிக்கப்பட்டது. அங்கிருந்த பிரஜைகளை, யூதா தேசத்தின் பிரஜைகளை பாபிலோனின் ராஜா அடிமைகளாக கொண்டு போனான். ஆனால் தேவன் சொல்லியிருந்தால் 70 ஆண்டுகளுக்கு பிறகு என் ஜனங்களை திரும்ப கொண்டு வருவேன் என்று. பாபிலோன் சாம்ராஜ்யம் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிற, ஆளுகை செய்கிற, கட்டளையிடுகிற ஸ்தானத்தில் இருந்தபோது நேபுகாத்நேச்சார் இறந்து போனான். அதற்கு பிறகு அவருடைய குமாரன் பெல்ஷாத்சார் ஆட்சிக்கு வந்தான். அந்த பெல்ஷாத்சார் ஒரு பாவி. நேபுகாத்நேச்சார் எடுத்துக்கொண்டு போன பரிசுத்த பாத்திரங்களை, தேவாலயத்தில் பயன்படுத்தப்பட்ட பரிசுத்தமான பாத்திரங்களை, திராட்சரசத்தை ஊற்றி அவற்றை பரிசுத்த குலைச்சலாக்கின போது தேவன் அதை பார்த்து கோபமடைந்து அவன் செய்த பாவ காரியங்கள் எல்லாவற்றையும் கவனித்து தேவன் தெளிவுபடுத்தினார். மெனே மெனே தேக்கேல் உபார்சின் என்ற எழுத்துக்கள் மூலமாக அவனுடைய வாழ்க்கை என்னாக போகுது என்பதை வெளிப்படுத்தினார். தானியேல் வந்தான், பெல்ஷாத்சாரிடம் விளக்கினான். நீ செய்த பாவத்தை தேவன் பார்த்தார், உன் ஆளுகையை அவர் கவனித்து பார்த்தபோது, அவருடைய பார்வைக்கு நீ குறைவாய் காணப்பட்ட போது உன்னுடைய ராஜ்யம் உன்னுடைய கரங்களிலிருந்து பிடுங்கப்பட்டு பெர்சிய சாம்ராஜ்யத்தின் கரங்களில் ஒப்படைக்கப்படும் என்று சொன்னான். அதே போல பெர்சியர்கள் அன்று ராத்திரி வந்துவிட்டார்கள். சொன்னபடியே அவர்கள் வந்து பெல்ஷாத்சாரை கொன்று போட்டார்கள். பெர்சிய சாம்ராஜ்யத்தை கோலோச்சிய கோரேசின் சாம்ராஜ்யம் திடீரென வந்து பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை தகர்த்து போட்டுவிட்டது. அசீரிய சாம்ராஜ்யத்தை பாபிலோன் ராஜ்யம் தகர்த்து போட்டது. பெர்சிய சாம்ராஜ்யம் வந்து பாபிலோனின் சாம்ராஜ்யத்தை தரைமட்டமாக்கியது. இப்பொழுது பெர்சிய சாம்ராஜ்யத்தின் காலம். இந்த பெர்சிய சாம்ராஜ்யம் கோரேசுவின் ஆளுகையின் கீழ் தொடர்ந்து கொண்டிருந்த சமயத்திலே எரேமியாவிடம் தேவன் என்ன சொல்லியிருந்தார்? 70 ஆண்டுகளுக்கு பிறகு என் பிரஜைகளை நான் மீட்டுக் கொண்டு வருவேன், அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பேன், அந்த பிரஜைகளின் ராஜ்யத்திற்கு கொண்டு வருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினது போல 70 ஆண்டுகளுக்கு பிறகு தேவன் கோரேஷோடு கூட பேசினார். கோரேஷு, என் ஜனங்களை அவர்களின் தேசத்திற்கு அனுப்பி வை, அவர்கள் ஆலயத்தை கட்ட வேண்டும், என்னை சேவிக்க வேண்டும், அவர்களை அனுப்பிவிடு என்று சொன்னபோது கோரேஷு அந்த உலகத்திலேயே மிகவும் வலிமையான தேசமாக அந்த பெர்சிய சாம்ராஜ்யம் விளங்கிய போது தேவனுடைய வார்த்தை கோரேஷு கேட்டான். கோரேஷ் ஒரு அந்நியன், ஆனாலும் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். சகோதரனை கவனிக்கிறீங்களா? சகோதரிகளை கவனிக்கிறீங்களா? கோரேஷு தேவனை அறியாதவன், இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ஜனங்களே, கர்த்தர் என்னோடே கூட பேசினார், கர்த்தர் தான் இந்த ஸ்தானத்தை எனக்கு அருளினார். அந்த கர்த்தரே சொல்லுகிறார், நீங்கள் எல்லோரும் அவருடைய ஜனமாம், எனவே நீங்கள் சென்று யூதா ராஜ்யத்திலே தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டுமாம். செல்லுங்கள், நான் உங்களுக்கு தேவையான பொருளை தருகிறேன், வெள்ளி பொன் எல்லாவற்றையும் தருகிறேன், என் பிரஜைகளும் காணிக்கை தரும்படியாக செய்கிறேன் என்று சொன்ன வேளையிலே கோரேஷின் ஆளுகை நாட்களிலே செருபாபேல் என்ற நபருடைய தலைமைத்துவத்தின் கீழ் 50,000 பேர்
பாபிலோன் சாம்ராஜ்யத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யமாக அழைக்கப்பட்ட யூதா சாம்ராஜ்யத்திற்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தார்கள். செருபாபேல் என்கிற ஒரு அற்புதமான ஆவிக்குரிய மனிதனின் தலைமையின் கீழ் அவன் சொன்னபடி, அவன் வழிநடத்தியபடி கோரேசுவின் காலத்திலே யூதா ராஜ்யம் என்று அழைக்கப்பட்ட அந்த தேசத்திற்கு அவர்களை அவன் அழைத்துக் கொண்டு வந்தான். அப்படி வந்தபொழுது ஆலய கட்டுமானத்திற்காக தன்னால் இயன்ற எல்லாவற்றையும் அவன் செய்தான். 14 வருடங்கள் ஆலய கட்டுமானம் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்த போதும் மீதமிருந்த அந்த 20 வருட காலத்திலே, கவனிங்க, அந்த 20 வருட காலங்களிலே தேவன் சொன்னபடியே யூதா பிரஜைகள் மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள், ஆலயத்தையும் கட்டினார்கள். அப்படி ஆலயத்தை கட்டி முடித்த பிறகு அந்த ஆலயத்திலே ஊழியம் என்பது சரிவர இல்லை. செருபாபேலின் காலத்தில்தான் சகரியா, ஆகாய் என்ற தீர்க்கதரிசிகள் வந்தார்கள். எதற்காக தேவன் அவர்களை அனுப்பி வைத்தார் என்றால், செருபாபேல் ஆலய கட்டுமானத்தை ஆரம்பித்தபோது தடைகள் வந்தது, இடையூறுகள் வந்தது, வேலை நின்று போனது. செருபாபேலும் உற்சாகம் இழந்து போனான். தேவ சித்தத்தின்படி செய்ய வந்தேன், ஆலய கட்டுமானத்துக்காக வந்தேன், ஆனால் தடையாக இருக்கிறதே, இடையூறுகள் வருகிறதே, நிறுத்திவிட்டார்களே ஆலய கட்டுமானத்தை, என்னால் என்ன செய்ய முடியும் என்று சோர்வுக்கு ஆளான போது, உற்சாகத்தை இழந்து போன போதுதான் தேவன் சகரியா தீர்க்கதரிசியை அனுப்பி வைத்தார். சகரியா வந்து, செருபாபேலே, உன்னை தடுத்து நிறுத்துவதற்கு இந்த பர்வதம் எம்மாத்திரம், அது ஒன்றுமில்லாமல் போய்விடும். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவாவியினாலே இது சாத்தியமாக்கப்படும் என்று சொல்லி சகரியாவின் மூலமாக தேவன் செருபாபேலை பலப்படுத்தினார். ஆகாய் வந்து அங்கிருந்த ஜனங்களுக்கெல்லாம் அறிவித்தது என்னவென்றால், தேவனுடைய ஆலயத்திற்கு ஒரு தடை வந்திருக்கிறது, தேவனுடைய ஆலயத்துக்கு ஒரு இடையூறு வந்திருக்கிறது. நீங்கள் கோரேசு கொடுத்த காணிக்கையை எடுத்துக்கொண்டு வந்து, வெள்ளி பொண்ணை எடுத்துக்கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுவதற்கு பதிலாக உங்கள் வீடுகளை கட்டிக்கொண்டால் என்ன அர்த்தம்? நீங்கள் சுகமாக, சௌக்கியமாக, சௌகரியமாக இருந்தால் என்ன அர்த்தம்? வாருங்கள், தேவாலயத்தை கட்டி எழுப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று ஆகாய் தீர்க்கதரிசனம் உரைத்தான். அதாவது செருபாபேலின் காலத்தில்தான் சகரியா என்கிற தீர்க்கதரிசியும் இருந்தான், ஆகாய் என்கிற தீர்க்கதரிசியும் இருந்தான். அவர்கள் 2 பேரும் சேர்ந்து செருபாபேலோடு இருந்த 50,000 பேரை உற்சாகமூட்டினார்கள், எழுப்பினார்கள். பரிசுத்த ஆலயத்தை கட்டுவதற்காக அவர்கள் முனைப்பு காட்டினார்கள். எனவேதான் செருபாபேல், அதேபோல அவனோடு கூட இருந்த யோவாஸ் அல்லது யெசுவா, இவர்கள் எல்லோருமே சேர்ந்து ஆலயத்தை கட்டினார்கள். ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டதை தவிர அங்கே சரியானபடி ஆராதனைகள் நடக்கவில்லை. மறுபடியும் மனிதர்கள் தன்னுடைய ஆவிக்குரிய நடத்தையெல்லாம் புறந்தள்ளிவிட்டார்கள். தேவனிடத்தில் பயபக்தி இல்லாமல் வாழ ஆரம்பித்தார்கள். ஆலயம் இருந்ததை தவிர அங்கே ஆராதனையோ நல்ல ஊழியமோ எதுவுமே நடக்கவில்லை. அப்படி எத்தனை வருடங்கள்? சுமார் 60 வருட காலம் கடந்துவிட்டது. எஸ்ராவின் புத்தகத்தை நாம் பார்க்கிற போது ஒருமுறை அங்கே பார்க்கலாம். ஏனென்றால் அது மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் இந்த நாளிலே எஸ்தரின் புத்தகத்தை தியானிக்கவிருக்கிறோம். அதை பார்க்க வேண்டும் என்றால் இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எஸ்ராவின் புத்தகம் 6வது அதிகாரம் 15ஆம் வசனம். ராஜாவாகிய தரியு அரசாளுகிற 6ஆம் வருஷம் ஆதார் என்னும் மாதம் 3ஆம் தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. 7வது அதிகாரம். கவனிங்க, இந்த வர்த்தமானங்களுக்கு பிறகு பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்தசஷ்டா அரசாளுகிற காலத்திலே, முதலில் தரியுவை பார்க்கிறோம், அதன் பின்பு அர்த்தசஷ்டாவை பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. 6ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை வாசித்தோம் அல்லவா? அங்கே என்ன நடந்தது? ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. 7வது அதிகாரத்திலே எஸ்ரா வருகிறான் அல்லவா? அர்த்தசஷ்டா என்கிற ராஜாவினுடைய ஆளுகையின் காலத்திலே எஸ்ரா வருகிறான் அல்லவா? இப்ப ஜாக்கிரதையா கவனிங்க. இந்த 6வது அதிகாரத்தின் 15ஆம் வசனம், அதாவது ஆலயம் கட்டி முடிக்கப்பட்ட நாளிலிருந்து எஸ்ரா எருசலேமுக்குள் அடியெடுத்து வைத்த நாளுக்கும் இடையே சுமார் 58 வருடங்கள், அப்படின்னா 60 வருடங்கள் கடந்து போய்விட்டது. இந்த இடையிலே இருக்கின்ற 7 வசனங்களுக்கு இடையில, அதாவது 6ஆம் அதிகாரத்துக்கும் 7வது அதிகாரத்துக்கும் மத்தியிலே சுமார் 60 வருடங்கள் கடந்து விட்டது. எப்படி கடந்தது? தேவனுக்காக ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டதை தவிர அந்த ஆலயத்தில் ஆராதனை எதுவும் நடைபெறவில்லை. அப்படிப்பட்ட சமயத்தில் தேவன் எஸ்ராவுக்கு உணர்த்தி, எஸ்ரா, நீ செல்ல வேண்டும். இந்த எஸ்ரா எங்கே இருந்தான்? அடிமையாகத்தான் இருந்தான். பாபிலோன் தேசத்தில் தான் இருந்தான். பெர்சிய சாம்ராஜ்யத்தின் கீழ்தான் இருந்தான். நீ புறப்படு. ஆலயத்தின் பணி எதுவும் நடக்கவில்லை. பிரதான ஆசாரியனை அழைத்துக் கொண்டு போ, லேவியர்களை அழைத்துக் கொண்டு போ என்று சொன்னபோது எஸ்ரா அர்த்தசஷ்டா என்ற ராஜாவின் உதவியோடு கூட சுமார் 2000 பேரை தன்னோடு கூட அழைத்துக் கொண்டு சென்று எருசலேமை அடைகிறான். அப்படி எருசலேமை அடைந்த பிறகு அவன் புரிந்து கொண்டது என்னவென்றால், அங்கே ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டதே தவிர ஆலயத்தில் சரியான ஊழியம் எதுவும் நடக்கவில்லை. ரைட்? அப்படி ஊழியம் இல்லாத போது எஸ்ரா அங்கு சென்று ஊழியத்தை ஆரம்பிக்கிறான். ஆலயத்திலே நடைபெற வேண்டிய ஆராதனையை ஸ்டார்ட் பண்ணினான். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை முறைமையை ஸ்டார்ட் பண்ணினான். அப்படி ஆலயம் எழுப்பப்பட்டது. அந்த ஆலயத்தில் ஆராதனைகளும் ஆரம்பமாகிவிட்டது. ஆனால் எருசலேமை சுற்றியிருந்த அரண்கள் எல்லாம் இடிந்து போய்த்தான் இருக்கிறது. எல்லாமே இடிக்கப்பட்டுதான் இருந்தது. ஆலயம் ஸ்டார்ட் ஆகிவிட்டது, ஆராதனையும் ஸ்டார்ட் ஆனது, பிரஜைகளின் புது வாழ்க்கையும் ஸ்டார்ட் ஆனது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆவிக்குரிய நடத்தைக்குள் அவர்கள் வர ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த பட்டணத்தை சுற்றியுள்ள அரண்கள் இடிந்து தகர்க்கப்பட்டிருந்ததினாலே பட்டணத்திற்கு எந்த பாதுகாப்பும் இல்லாமல் இருந்தது.
எஸ்ரா எருசலேமுக்குள் பிரவேசித்த 13 வருட கால கட்டத்திலே 13 வருடங்கள் கடந்த பிறகு தேவன் நெகேமியாவோடு கூட பேசினார். நெகேமியா, நீ புறப்படு, நீ போய் எருசலேமின் அலங்கங்களை கட்டியெழுப்ப வேண்டும். நெகேமியா சூசான் கோட்டையிலிருந்து, அதாவது பெர்சிய சாம்ராஜ்யத்தின் கேபிட்டல் சிட்டியிலிருந்து, அந்த சூசான் என்கிற கோட்டையிலிருந்து, கவனிங்க, அந்த கோட்டையிலே அப்பொழுது அர்த்தசாஷ்டா என்கிற அந்த ராஜாதான் ஆளுகை செய்து கொண்டிருந்தான். அர்த்தசாஷ்டா என்கிற அந்த ராஜாவே உற்சாகப்படுத்திய போது, அல்லது தேவன் அர்த்தசாஷ்டாவின் மூலமாக உணர்த்திய போது எஸ்ரா புறப்பட்டு வந்தான். அப்ப எஸ்ரா எங்கிருந்து வந்திருக்கிறான்? யோசிச்சு பாருங்க. பெர்சிய சாம்ராஜ்யத்திலிருந்து தான் வந்திருக்கிறான். யார் அனுப்பி வைத்து அவன் வந்தான்? சொல்லுங்களேன். அர்த்தசாஷ்டா என்கிற அந்த ராஜா அனுப்பி வைத்ததால் வந்தான். இப்ப புரியுதா உங்களுக்கு? 13 வருடங்களுக்கு பிறகு இப்ப நெகேமியாவின் புத்தகத்துக்கு நாம போலாம் வாங்க. இந்த நெகேமியா புத்தகத்துல நாம யார பார்க்க போறோம்? 2வது அதிகாரம். நெகேமியா 2வது அதிகாரம். நெகேமியா 2வது அதிகாரம் 1வது வசனம். அர்த்தசஷ்டா ராஜாவினுடைய 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாயிருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமாயிருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே? இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றென்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். நெகேமியா, வேற ஒன்னும் இல்ல ராஜா, எங்க பட்டணம் எல்லாம் தகர்க்கப்பட்டிருக்கிறது, வாசல்கள் எல்லாம் எரிக்கப்பட்டு கிடக்கிறது, எல்லாம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. எங்கள் பிதாக்கள் இருந்த பட்டணம், எங்கள் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கிற பட்டணம் இப்படி தகர்க்கப்பட்டு கிடக்கும்போது என்னால் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் ராஜா? என்னுடைய சகோதரர்கள் வந்து அங்கே இருக்கும் சூழ்நிலையை விளக்கினார்கள். அதை கேட்டதிலிருந்து என்னால் ஒழுங்காக சாப்பிட முடியவில்லை, உபவாசம் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என்று தன்னுடைய மனதை கொட்டி விடுகிறான். சரி, என்ன சொல்ல வர? பெர்மிஷன் நீங்க கொடுத்தா நான் போய் என் பட்டணத்தை நான் கட்டி எழுப்பிக் கொள்ளுவேன். சரி போ. பெர்மிஷன் மாத்திரம் இல்ல ராஜா, அவற்றை கட்டி எழுப்புவதற்கு தேவையான பொருளும் தேவையான அதிகாரத்தையும் செக்யூரிட்டியையும் நீர் எனக்கு கொடுத்தால் போகிறேன். அதேபோல அர்த்தசஷ்டா ராஜா என்ன செய்கிறான்? நெகேமியாவை அனுப்பி வைக்கிறான். நீ போய் இந்த எருசலேமின் சுவர்களை கட்டி எழுப்பு என்று சொல்லி நெகேமியாவுக்கு கவர்னர் என்ற ஒரு முத்திரையையும் கொடுத்து, உன்னை கவர்னராக நான் அனுப்பி வைக்கிறேன், நீ செல். ஏனென்றால் பெர்சியர் சாம்ராஜ்யத்தின் கீழ்தான் இஸ்ரவேல் ராஜ்யமாக இருந்தாலும் அல்லது யூதா ராஜ்யமாக இருந்தாலும் இவைகள் எல்லாமே பெர்சிய சாம்ராஜ்யத்தின் கீழ்தான் இருந்தது. எல்லாமே அவர்களின் அதிகாரத்துக்குட்பட்டுதான் இருந்தது, முக்கியமாக அந்த காலகட்டத்தில். எனவே யூதா ராஜ்யமும் அவர்களின் ஆட்சியின் கீழ்தான் இருந்தது. எனவேதான் யூதா ராஜ்யத்திற்கு கவர்னராக நெகேமியாவை அனுப்பி வைத்தான். இப்ப ஜாக்கிரதையா கவனிங்க. நெகேமியா வருவதற்கு முன்னால எஸ்ரா எந்த காலத்துல வந்தான்? 13 வருடத்திற்கு முன்னால வந்தான். அப்படின்னா இப்ப எருசலேம்ல எஸ்ரா இருக்கானா இல்லையா? இருக்கிறான். எஸ்ரா என்ன செய்து கொண்டிருந்தான்? ஆலயத்தின் ஊழியங்களை, ஒரு சாஸ்திரியாக நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவனாய் இருக்கிறான். இப்ப நெகேமியாவும் வரான். நெகேமியா வருகிற போது என்ன நடக்கிறது? எருசலேமை சுற்றி இருந்த அலங்கங்கள் இடிந்து போயிருந்த போது அவற்றை அவன் கட்டி எழுப்பி 52 நாட்களிலே அதை கட்டி முடிக்கிறான். அதே சமயத்துல நியாயப்பிரமாணத்தை போதிப்பதற்கு எஸ்ரா தூண்டப்படுகிறான். அப்பொழுதுதான் மல்கியா என்ற தீர்க்கதரிசியும் வருகிறான். மல்கியா தீர்க்கதரிசி அங்கே வந்து என்ன செய்தான்? ஆலயம் பாதுகாப்போடும் முழுமையாகவும் பரிபூரணமாக ஊழியம் அங்கே நடக்க வேண்டுமென்றால் நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்திலே தசமபாகத்தை கொண்டு வந்து ஆலயத்திலே அர்ப்பணிக்க வேண்டும், அப்போதுதானே ஆகாரம் திருப்தியாக கிடைக்கும் என்று மல்கியா ஆலயத்தின் ஊழியத்தை உற்சாகப்படுத்தி ஜனங்களுக்குள் ஆலயத்தை குறித்தும் தேவனை குறித்தும் பற்றுதல் உருவாகும்படி செய்து இன்னொரு வார்த்தையும் சொல்லுகிறான். அது என்னவென்றால், வரும் நாட்களிலே எலியாவின் ஆவியை உடைய ஒருவன் வரப்போகிறான், வனாந்தரத்திலே சத்தமிடுவான் என்று மல்கியா அறிவித்தான். அதோடு கூட பழைய ஏற்பாடு முடிவடைகிறது. தேவன் மல்கியா மூலமாய் சொன்னபடியே நீங்கள் புதிய ஏற்பாடை கவனிப்பீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு ஒரு 6 மாத காலத்துக்கு முன்பு ஒரு பாலகன் பிறந்தான். அந்த பாலனின் பெயர் என்ன? யோவான். அவன் யாருடைய ஆவியை உடையவன்? எலியாவின் ஆவியை உடையவனாயிருந்தான். அப்படிப்பட்ட ஆவியுடையவனான் வனாந்தரத்திலே சத்தமிடுகிறவனாயிருந்தான். சோ ஃப்ரெண்ட்ஸ், நெகேமியா புத்தகத்தோடே பைபிள் முழுமையாக நிறைவு பெறுகிறது. நெகேமியாவின் காலத்தில்தான் மல்கியா தீர்க்க தரிசனம் உரைத்தான். அந்த மல்கியாவின் புத்தகம் வேதாகமத்தில் எங்க இருக்கு? மத்தேயுவின் சுவிசேஷத்திற்கு முன்னால் இருப்பதுதான் மல்கியாவின் புத்தகம். அதுதான் கடைசி தீர்க்க தரிசன புத்தகம். கடைசி தீர்க்க தரிசன புத்தகம் என்றால் நெகேமியாவின் காலத்தில்தான் மல்கியாவும் இருந்தான். எனவே நெகேமியாவின் புத்தகத்தோடு கிறிஸ்துவுக்கு முன் 439 வருட காலகட்டத்தில் நெகேமியாவின் வாழ்க்கை முடிவுறுகிறது. அதோடு கூட பழைய ஏற்பாட்டின் சரித்திரமும் நிறைவுறுகிறது.
ஸோ கன்ஃபியூஷன் ஏதாவது இருக்காங்க? அற்புதமாக வேதாகமம் புரிந்து விட்டது என்பவர்கள் கையெழுத்து காட்ட முடியுமாங்க? ரைட், ஜெபிக்கலாமா? மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, பைபிளை நேசித்து அதை வாசிக்க துவங்கியிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, இது ஒரு பெரிய எழுப்புதலாக வேண்டும். ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு மேய்ப்பனும் பைபிளை நேசிக்கிற விதத்திலே தங்கள் சபைகளை அவர்கள் உற்சாகப்படுத்த வேண்டும். அதேபோல வேதாகமத்தின் ஒவ்வொரு புத்தகத்தையும் தியானிக்கும்படியாக ஒவ்வொருவருக்குள்ளும் எழுப்புதல் வர வேண்டும். பைபிள் 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 என்ற ஒவ்வொரு ஊழியக்காரனும் மேய்ப்பனும் ஆண்டவரே, உம்முடைய வேதாகமத்தை குறித்து விவரமாய் விவரிக்க வேண்டும். பைபிளில் இருக்கிற புத்தகங்களை குறித்து எப்பொழுதும் பேச வேண்டும். பைபிளின் சரித்திரங்களை எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும். ஜனங்களுக்குள்ளே பைபிள் மீது பற்றுதல் உருவாக வேண்டும். பைபிளை நேசிக்கிற விதமாய் சபையை, ஆண்டவரே, சமுதாயத்தை உற்சாகப்படுத்த வேண்டும். இவைகளெல்லாம் கால்வரி டெம்பிள் மூலமாக நீர் ஆரம்பிக்கிறீரோ, அவற்றை இன்று எத்தனையோ ஊழியக்காரர்கள், சபைகள், ஊழியங்கள் பின்பற்றுகிற விதத்திலே ஆண்டவரே, இந்த எளிய ஊழியத்தை நீர் தெரிந்து கொண்டதற்காக உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு முன்மாதிரியான ஊழியமாய் நீர் உயர்த்தி இருக்கிறீர். அநேகர் ஆண்டவரே இந்த ஊழியத்தை பார்த்து தங்கள் சபையை, ஊழியங்களை வளப்படுத்திக் கொள்கிற விதத்தில், பின்பற்றுகிற விதத்தில் எங்கள் சபையை, ஊழியத்தை ஒரு முன்மாதிரியாய் வைத்ததற்காக கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் இந்த ஜெபத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவரே நீர் பதிலளிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.